ராம ரவிக்குமார் 10 பேரை அழைத்து கொண்டு சென்று தீபம் ஏற்ற வேண்டும். இது நடந்திருக்குன்னு வச்சுக்கோ. 10 பேரை கொண்டு போய் தீபம் ஏற்றிருப்பார். ரைட்டா? அவர் ராம ரவிக்குமார் டிசைன் அந்த கூட போகிற 10 பேர்கிட்டே நல்ல ஐஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்து, அண்ணன் இப்படி ஏற்றும் போது ஒரு ஃபோட்டோ, இப்படி ஏற்றும் போது ஒரு ஃபோட்டோன்னு ஒரு 10 ஃபோட்டோவை எடுத்து 2 இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டிருப்பார். ரைட்டா? இஸ்லாமிய சமூக மக்கள் இதற்கு பெரிதும் எதிர்ப்பு தெரிவித்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களது உரிமை 1920 முடிவு செய்யப்பட்டு விட்டது. இன்னொன்று, அது தர்கா, மசூதி அல்ல. உங்களுக்கான பாதை தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறதா? அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை. இன்னொன்று, நீதிபதி ஜே.ஆர். சுவாமிநாதன் அவர்களின் தீர்ப்பு தவறு என்று இஸ்லாமிய பெருமக்கள் நினைக்கலாம். மேல்முறையீடுக்கு செல்லுங்கள், உச்சநீதிமன்றம் செல்லுங்கள். அடுத்த வருஷம் இதை தடுத்து நிறுத்திடுங்க. நூற்றுக்கணக்கான வழிபாட்டு தலங்கள் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. போய் அங்கே வாதாடுங்க. இன்னொன்று, மேல்முறையீட்டுக்கு போனாலே இஸ்லாமிய சகோதரர்கள் பார்ப்பாங்க, நமக்காக நிற்கிறாங்கப்பா அப்படின்னு நினைச்சு. இது அடாவடி. இப்போது நீங்கள் பண்ணீங்க. ரைட்டா? ஸோ ராம ரவிக்குமார் போய் ஒரு 10 பேரோட கில்ஃபிலாம் எடுத்து தீபத்துக்கு பக்கத்தில் நின்று ஒரு செல்ஃபி எடுத்து போட்டிருப்பாரு. வேலை முடிஞ்சிச்சு. ரைட்டா? பாராளுமன்றத்தில் பேசி தேசிய ஊடகங்கள் பிக்கப் பண்ணுற அளவுக்கு இது முக்கியமான விஷயமாயா உங்களுக்கு? இதில் பவன் கல்யாண் வேற இந்து மரபுகளை கேலி செய்கின்றனர். அவரும் வேதனைப்படுறாரு என்ன மாதிரியே. வெரி சேட்.